அனைவரையும் வரவேற்கிறேன் மக்களே. காலையில கண் முழிச்சாலே நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவங்கள் தான் கண் முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நெஞ்சை பதற வச்ச ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு மயிலாடுதுறையில அரங்கேறி இருக்கு. பார்த்திபன் திவ்யதர்ஷினி அப்படிங்கிற ஒரு காதல் ஜோடிய ஆணவ படுகொலை பண்ணி தூக்குல தொங்க விட்ட சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா இல்ல வடநாட்டுல எதுவும் வாழ்றோமா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்களை வச்சு சந்தேகிக்க தோணுது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதனால இந்த காதல் ஜோடி கொலை செய்யப்பட்டாங்க, இந்த கொலைக்கு பின்னாடி என்ன இருக்கு, உண்மையிலேயே இது ஆணவ படுகொலை தானா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, தமிழ்நாட்டுல நெஞ்சை பதற வைக்கக்கூடிய மயிலாடுதுறையை சார்ந்த அந்த பார்த்திபன் திவ்யதர்ஷினி அவங்களுடைய இந்த ஆணவ படுகொலை தான் இன்னைக்கு தமிழ்நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பார்த்திபன் வயசு 19 வயசு ஆகுது. கொத்தனார் வேலைக்கு போய்கிட்டு இருக்காப்புல. இந்த திவ்யதர்ஷினி அப்படிங்கிற பொண்ணு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து காலேஜ்ல சேர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இவங்க கடந்த 3 வருஷமா லவ் பண்ணதாக அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு 17 வயசு ஆகுது. அப்ப 14 வயசுலயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனுக்கு 16 வயசு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அந்த பையனுக்கு 16 வயசு, இந்த பொண்ணுக்கு 14 வயசு. இது காதலிக்கிறதுக்கு சரியான வயசா அப்படின்னா ரொம்ப தப்பான வயசு. இன்னைக்கு சமூகத்துல ஒரு மோகம் ஒன்று ஏற்பட்டு இளைஞர்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு சீரழிவுக்கு ஆளாகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா காதல் சம்பந்தமான ரீல்ஸுகள், ஸ்டோரிகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்கள்லாம் கெட்டு சீரழியக்கூடிய நிலைமையை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கோம். லவ் பண்றது தப்பா அப்படின்னா தப்பு இல்ல. இந்த வயசுல லவ் பண்றதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். சரி, கடந்த 3 ஆண்டுகளாக லவ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய காதல் வெளியில வருது. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. அப்படி வெளியில வரும்போது பெண் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பையன் வீட்டுக்கு, அவங்களுடைய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி தெரிஞ்சுக்கிருக்கும் போதுதான் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆகுது. என்ன அப்படின்னா, பக்கத்துல அந்த பையன் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்துல ஒரு கொட்டகை ஒண்ணு அவங்களுடைய அப்பா அமைச்சு அங்க கொஞ்சம் பராமரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கொட்டகையில இருந்து அந்த பையன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தெரு முக்குல நின்றுகிட்டு இருந்திருக்காப்புல. அப்படி நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுடைய அப்பா இந்த பையனோட வாக்குவாதம் பண்ணதாகவும், இந்த பையனை தகாத வார்த்தையில சமூகத்தினுடைய அந்த ஜாதி பேரை சொல்லி திட்டினதாகவும் அடிச்சதாகவும் சொல்லப்படுது. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையன், அது மட்டும் இல்லாம அந்த பையனோட அப்பா, இவங்க எல்லாரும் போய் காவல் நிலையத்துல இந்த பொண்ணோட அப்பா பேர்ல புகார் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம PCR வழக்கு இவங்க மேல பதிவு பண்ண வேணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அசிங்கமான வார்த்தையில எங்களை பேசிட்டாங்க, திட்டாங்க அப்படின்னு காவல் நிலையத்துல புகார் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. பையனுடைய அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மாத்திரையை போட்டு வீட்டுல படுத்துறாரு. படுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் சென்று காவல்துறையில இருந்து ஒரு போன் வருது. நீ உடனே ஸ்டேஷனுக்கு வா, அவங்க வீட்டை காமி, ஏன்னா அவங்க நான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் போயிடுறாரு. போய் சொல்லிட்டு வந்துடுறாரு. திருப்பி மறுபடியும் கால் பண்றாங்க. கால் பண்ணி உன்னுடைய பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. பையனை காண சார், பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவர் சொல்ல அதுல ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சு பையனை ஒரு குரூப் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய அப்பாவும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யார் மேல அப்படின்னா பார்த்திபன் மேல. இந்த பார்த்திபன் தான் என்னுடைய பொண்ணை கடத்திட்டு போயிட்டான், என் பொண்ணை காணோம் அப்படின்ட்டு பார்த்திபன் மேல ஒரு வழக்கு. இந்த பார்த்திபனுடைய அப்பா ஒரு வழக்கு அவர் மேல. இப்படி மாத்தி மாத்தி 2 பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பையனையும் காணும், பொண்ணையும் காணும். இது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. வலைவீசி காவல்துறை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கி இருக்கும்போது பார்த்திபனுடைய செல் நம்பருக்கு, அந்த செல் நம்பரை அவங்களுடைய டவர் எங்க இருக்கு அப்படின்ட்டு ட்ராக் பண்ணும்போது அந்த பக்கத்துல கொட்டகை அமைச்சு, அவங்க பார்த்திபனுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொட்டகை ஒண்ணு அமைச்சு பராமரிச்சு வந்ததா சொல்றாங்கல்ல. போலீஸ் அந்த செல்போன் டவரை ட்ராக் பண்ணும்போது அந்த கொட்டகைக்கு கூட்டு போயிருக்கு. அப்படி கொட்டகையில போய் பார்க்கும்போதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அந்த பார்த்திபன் லவ் பண்ண அந்த பொண்ணும் 2 பேருமே தூக்குல தொங்குற நிலைமையில சடலமா இருந்திருக்காங்க. இத பார்த்த ஊர் மக்கள்ல இருந்து காவல்துறை எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க.
ஏன்னா நெஞ்சை பதற வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சடலங்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காண்டி காவல்துறை அனுப்பிடுறாங்க. ஆனா ஊர் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்படி கொந்தளிச்சு இந்த கொலைக்கு காரணம் பெண்ணோட அப்பாவும் அவங்களுடைய உறவினர்கள் மட்டும்தான் இந்த கொலைக்கு காரணம் சென்று அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. அடிச்சு நொறுக்கி பக்கத்துல கையில என்னென்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் அடிச்சு பைக்கு வண்டி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. நொறுக்கி காம்பவுண்டு செவர் முதற்கொண்டு உடச்சு நொறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறியில ஆத்திரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே அடிச்சு நொறுக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த பையன் வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. இதனாலயே ஒரு காவல் ஜோடிய ஒரு 2 உயிரை இன்னைக்கு கொடூரமான முறையில கொண்டுட்டாங்க. ஏன்னா இந்த சமூக பிரச்சனை, இந்த ஜாதி பிரச்சனை, இந்த ஜாதி வெறி, இந்த சாதி வெறி இதெல்லாம் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு வெறியில மக்கள் என்ன பண்றாங்க, பக்கத்துல என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அடிச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டு தமிழ்நாடே இன்னைக்கு 10 எரியக்கூடிய நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பையனும் இந்த பொண்ணு முதல்கிட்டு வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால காவல்துறை ரொம்பவே முன்னெச்சரிக்கையில இருக்காங்க. முன் ஏற்பாடுகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சுத்தி வட்டாரத்துக்கு பூரா பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப கவனமா கண்ணுல வெண்ணெய் ஒதுக்கி இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி காவல்துறை இன்னைக்கு கண்ணுல வெண்ணெய் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன அசம்பாவிதம் ஆயிட்டா கூட அது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறக்காண்டி காவல்துறை ரொம்ப விழிப்போடு செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கேவலமான சூழ்நிலையில இருந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டை மீட்டு எடுக்கணும். அப்படி மீட்டெடுக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த கொள்கை பாட்டுல கூட சாதி எனும் சாக்கடை என்று மரமாகி போகுது அப்படின்ட்டு ஒரு வரி கூட அதுல இடம்பெற்றிருக்கும். அது மாதிரியான இன்னைக்கு பல கேவலமான செயல்பாடுகள், கேவலமான தரக்குறைவான இன்னைக்கு நிகழ்வுகள்லாம் அன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இதை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு முழுக்க முழுக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு கடுமையான சட்டங்கள் ஏற்றணும். இந்த மாதிரியான தப்புகள் செஞ்சா இந்த மாதிரியான கடுமையான தண்டனை இருக்கு, இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டத்தை ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். சாதி மதத்தை கலந்து அனைவரும் மனிதநேயத்தோடு சமத்துவத்தோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய ஆசை. ஆனால் ஒரு சில மனிதர்களுடைய அந்த எண்ணத்தாலும் என்ன அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கேவலமான வெறியினாலும் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திச்சு வருது. இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் என்னைக்கு தமிழ்நாட்டுல மாறப்போகுது, என்னைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழப்போகுதுன்னு தெரியல.